இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்க ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது நிறையா பேர்த்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் இதில் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நடந்தது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போட இதை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போச்சு. ஸோ அதை பற்றி வீடியோ போடலை. என்னென்னா அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இதை மாதிரி சொல்லிடுவாங்க, நாங்கள் இந்த ப்ரைவசி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ போட கிடையாது. இந்த வீடியோவில் நிறைய பேர்த்துக்கு தெரியாத வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரி, இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் ஆட் பண்ணுறது யாருக்கு தான் தெரியாது. ஈஸியாக ஆட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. சிம்பிளாக QR கோட் மூலிமா கான்டாக்ட் ஆட் பண்ணிட்டு போயிடலாம். எப்படின்னா, சாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாட்ஸ்க்கு கீழே மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெசேஜை கிளிக் பண்ண உடனே நியூ கான்டாக்ட், ஆட் நியூ கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும். ரெண்டு இது இருக்கும். அந்த ஆட் கான்டாக்ட் பக்கத்தில் ஒரு QR கோட் சிம்பிள் பச்சை கலரில் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கேன் கோடு, மை கோடு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் கோடுனா என்னென்னா, நம்ம வேற ஒருத்தங்களோட கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மை கோடு அப்படிங்கிறது நம்ம கான்டாக்ட் வேறு யாராவது சேவ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சில பேர்த்துக்கு இந்த நம்பர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, பப்ளிக்கில் அது மாதிரி யூஸ் பண்ணுறக்கும் போது நம்பர் இது தரக்கு ஒரு இதாக இருக்கும். ஒரு சின்ன டெவலப்மெண்ட் தான், நம்ம நம்பர் எடுத்து சேவ் பண்ணுறதுக்கு போல் QR கோடில் ஸ்கேன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமல் எக்கச்சக்க குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். நீங்களும் அந்த குரூப் விட்டு லிஃப்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்க ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும். அந்த ப்ரைவசியில் குரூப் அப்படின்னு இருக்கும். அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா நோபடின்னு இருக்கும். நோபடினா யாருமே உங்களை ஆட் பண்ண முடியாது, இன்வைட் மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்து மை கான்டாக்ட் எக்ஸப்ட், அதாவது என் கான்டாக்டில் இல்லாதவங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. பட் இது கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், நம்ம யார் வேணுங்கிறவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு. பட் இந்த ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு இது 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வேணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் சில குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க, அது சில பிரச்சனை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்ல இது. முடிஞ்சால் அவங்க லிங்க் சென்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் இன்வைட் பண்ணி நீங்கள் லிங்க் போய் சேர்ந்துக்கலாம். வலுக்க டைம் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது சில பேர்த்துக்கு யூஸ் ஆகும். அது எந்த சில பேர்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதாவது இந்த வாட்ஸ்அப்லேயே ரொம்ப நேரம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஃபோனில் பேசாமல் வாட்ஸ்அப்லேயே ரொம்ப நேரம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் கால் மூலிமா. ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு நெட்டு அதிகமாக இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் அந்தளவுக்குலாம் நெட்டு இழுக்காது. வாட்ஸ்அப் கால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போன உடனே உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்மியான டேட்டா கால்ஸ்க்கு இழுத்துக்கும். ஸோ கொஞ்சம் இன்டர்நெட் மிச்சமாகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்லேயே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அதை எப்படி நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குமா இல்லை கிளாரிட்டி இது குறையுமா அப்படின்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இந்த ஆப்ஷன் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதிகமாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பாட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அந்த பாட்டோட வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு இது வச்சா தப்பாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு. அந்த பாட்டு நல்லாயிருக்கும், பட் அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோ எனக்கு வேணாம், பாட்டு மட்டும் எனக்கு வர்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக எடிட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் தூக்கிவிட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வேறு கலர் வச்சுட்டு பாட்டு மட்டும் வைக்கிற மாதிரி பண்ணலாம். இது வாட்ஸ்அப்லேயே பண்ண முடியும். 2 ஆப்ஷன் வழியாக இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ஒர்க் ஆக கிடையாது, உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகலாம். நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மேலே ஒரு பென்சில் ஐக்கன் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த பென்சில் ஐக்கனில் என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை ஒரு 2 செகண்ட்ஸோ ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த கலருக்கு இது மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது ஒர்க் ஆகலை. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். பக்கத்தில் எமோஜி சிம்பிள் இருக்கும், ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ஆட்டை. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, நிறைய கலர், அது நிறைய எமோஜி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்லோ கலர் எமோஜி எடுத்துகிட்டு அது நல்லா ஜூம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் ஒர்க் ஆகும். எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, மேபி உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்ஷனை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது நிறைய பேத்துக்கு தெரியாது, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைமில் நிறைய ரூமர்ஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார்வர்டுன்னு முதல்ல இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார்வர்டு மெனி டைம்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், ஓ இது இத்தனை தடவை ஃபார்வர்ட் ஆகியிருக்கு, இது இப்படி ஃபார்வர்ட் ஆகிருக்கு, இது மெனி டைம்ஸ் ஃபார்வர்ட் ஆகிருக்கு. அதை பார்த்து நீங்கள் அந்த நியூஸ் ஃபேக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் ஃபேக் நியூஸ் தான் அதிகமாக பரவும். அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி ஃபேக்கா இல்லையான்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு
ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் கிடையாது. தனியாக ஒரு ஆப்ஷன் தான். பட் வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த ஷிஃப்ட் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க, ஒரு 10-20 பேர் 30-40 பேர் குரூப்பில் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கூடயும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கால் மாதிரி பண்ணலாம். பட் அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கூடயும் நீங்கள் வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னா வந்து மேலே ஒரு கால் சிம்பிள் போட்டு ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ண உடனே கிரியேட் ரூம் அப்படின்னு இருக்கும். பட் அது வந்து நீங்கள் மெசஞ்சரில் தான் பண்ணியாகணும். மெசஞ்சர் அவங்க வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க ரூமில் வந்து ஜாயின் பண்ண முடியும், இல்லைனா ஜாயின் பண்ண முடியாது. ஏன் ஸ்பெசிஃபிக்காக மெசஞ்சரை சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப் வாங்கிடுச்சு. ஸோ ஃபேஸ்புக்கோட ஒன் ஆஃப் த இது தான் வந்து மெசஞ்சர். அதனால் மெசஞ்சரோட ரூம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கிரியேட் ரூம்னு கொடுத்தோடனே ரூம் வந்து கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆன உடனே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் சென்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் லிங்க் போயிடும். அவங்க வேணும்னா வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ரூமில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். மெசஞ்சர் தான், அது எந்த அளவுக்கு சேஃப்னு கிடையாது வாட்ஸ்அப் அளவுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இதில் இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்து கூட ரூம் இது பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா மெசஞ்சர் முக்கால்வாசி பேர் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே. அதனால தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.